அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளினால் இன்றைய தினம் நமது அல் ஜன்னத் ஹாஜிகள் அழைத்து கொண்டு தாயிஃப் நகரத்துக்கு வந்து எல்லா இடங்களையும் நாம் பார்த்துவிட்டு இறுதியாக இந்த கர்ண மனாசிர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மீகாத்தில் இருந்து உம்ராவிற்கு நாம் எஹ்ராம் கட்டியிருக்கின்றோம். இந்த கர்ண மனாசிர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மீகாத் இருக்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக ரியாத்து, தமாம், அரபு நாடுகளிலிருந்து வரக்கூடிய வாகனம் வழியாக கார்கள் மூலமாக பஸ் மார்க்கமாக வரக்கூடிய எல்லா ஹாஜிகளும் எஹ்ராம் கட்டக்கூடிய மீகாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடம்தான். எப்படி மதீனாவில் துல் ஹுலைஃபா எப்படி இருக்குதோ அதே மாதிரியான தாயிஃபில் இருக்கக்கூடிய மீகாத்து தான் இந்த கர்ண மனாசிர். குறிப்பாக நம்ம விமானத்தில் போகும்போது நம்ம மீகாத்தை கடக்கும்போது இந்த மீகாத்தை கடந்துன்னு நம்ம போவோம். மீகாத்தை நம்ம கடக்கும்போது பைலட் அறிவிப்பு செய்வாங்க, நீங்கள் நியத்து வைங்க, அப்படி உம்ராவுடைய நியத்து செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அப்படிப்பட்ட இந்த மீகாத்து தான் இந்த கர்ண மனாசிக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மீகாத்து. எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய, குறிப்பாக ஹஜ்ஜு காலத்திலே அரபு நாடுகளிலிருந்து வரக்கூடிய அனைத்து ஹாஜிமார்களும் இங்கு எஹ்ராம் கட்டித்தான் மக்காவுக்கு உள்ளே வருவார்கள். அப்படிப்பட்ட முக்கியமான இந்த மீகாத்தாக இருக்கக்கூடிய இந்த சீல் கபீர் என்று சொல்லப்படக்கூடிய கர்ண மனாசிர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் உம்ரா நியத்தை செய்ய இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய இந்த உம்ராவை அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. நமது ஊரில் இருக்கக்கூடிய நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை வழங்க வேண்டும் என்று அனைவர்களும் துஆ செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.